என்னைக்கு இவங்கெல்லாம் சீமான் நல்லா ஓட்டு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க? அந்த சொன்ன ஆட்களெல்லாம் என்னைக்காவது சீமான் நல்லா ஓட்டு எடுக்கான்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். சொன்னது கிடையாதுல்ல. அப்போ அவன் சீமான் வளர்ந்துருவான், ரைஸ் ஆகிடுவாங்கிறதுல பொறாமப்படக்கூடியவன் ஒத்துக்கிறியா? ஒன்று. 2024 சீமானுக்கு 2% வரும்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை வந்தார்? 8.2 வந்தார். 4 விழுக்காடு எக்ஸிட்டில் சில காட்டிச்சா இல்லையா? தினத்தந்தி எக்ஸிட்காரனுக்கு எத்தனை வந்தார்? 8.2. இந்த முறையும் சீமானுக்கு சைலண்ட் ஓட்டு இருக்குது. கிராமப்புறத்தில் ஓட்டுகள் இருக்குங்கிறதான் எல்லாருமே வந்து மதுரை அட்வொகேட் பிரகாஷ்னாலும் சரி, ஒரு வல்லம்பர் கம்யூனிட்டி ஃபாரினில் இருக்கக்கூடிய அவர் ஊரில் உள்ள தகவல்னாலும் சரி, இன்னொரு தம்பி அவன் பேர் நான் கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை சொல்கிறேன், ஒரு தென்காசியை சேர்ந்த ஒரு தம்பி திருமலைவர்மன் அவனாலும் சரி, எல்லா மக்களும் வந்து சைலண்ட் ஓட்டு சீமானுக்கு விழுந்திருக்குன்னு பாஜக காரங்களாலும் சரி நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்கிறாப்புல. சீமானை பொறுத்தளவில் அடுத்த கட்டத்துக்கு விஜய்கிட்ட ஆட்டம் ஆடுறதுக்கு சேலஞ்ச் பண்ணி தயாராகிட்டார். அவர் இந்த தேர்தல் பிரச்சாரம் போதே 29லையும் 20 எம்பி பெண்கள் 20 ஆண்கள்னு சொல்லி நான் தனிச்சு நிற்பங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார், தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ விஜய் அதில் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுவார், பச்சவந்தித்தன அரசியல் பண்ணுவார், அவர் ஒரு சுயநல அரசியல் பண்ணுவார், முடிவை சொல்ல மாட்டார், கூட்டணி பேரத்துக்கு போவார். என்ன வரும்? ஒன் டைம் ஓட்டை விட்டு புட்டிசல் ஓட்டை வச்சு யார் கூட்டணிக்கு வருவா? டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன? வாக்கு சதவீதத்தை வச்சு வர மாட்டாங்களா? என்ன வாக்கு சதவீதம்னு பார்த்து தான் அதை சொல்ல முடியும். வாக்கு சதவீதத்தை வச்சு தான் சொல்ல முடியும். வர்ற வாக்கு சதவீதம் ஒன் டைம் ஓட்டு தான். கமல்ஹாசனுக்கு ஒன் டைம் ஓட்டு வந்தது, அந்த மாதிரி தான் வருங்கிறீங்க. ஒன் டைம் ஓட்டு தான். பார்ப்போம் எவ்வளோ ஓட்டு வருது. அந்த ஒன் டைம் ஓட்டை வச்சு யார் கூட்டணிக்கு வரா, என்ன இது போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். சீமான் வந்து தனிச்சுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு சீமான மாதிரி இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் வேறு வழி இல்லாமல் தனிச்சு நின்னீங்க. பட் உங்கள் மார்க்கெட்டிங் அதெல்லாம் வச்சு மக்களை ஏமாத்தினீங்க. சீமானால் தனிச்சு ஏன் உறுதியாக இருக்கிறாங்கிறத கூட பெரிய அளவு கொண்டு போக முடியல. பட் ஓரளவு மக்கள் மத்தியில் கொண்டு போயிருப்பார் வலைத்தளங்கள் மூலமாக. அதுதான் அவருக்கு வாக்கு வங்கியை காப்பாற்றக்கூடிய விஷயம். அவரும் பெரிய அளவில் கொண்டு போயினாருன்னா இன்னும் இப்போ என்ன கிடைக்குதோ அதோட அதிகம் அவருக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து அடுத்த கட்டம் வந்து விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமான் கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடியவர். சீமான் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து களமாடக்கூடியவர். என்ன முடிவுனாலும் சரி உறுதியாக இருக்கக்கூடியவர்னு நாளைக்கு நிற்பார். நீங்கள் நம்பிக்கை துரோக, சர்வாதிகார, ஊழல், வாரிசு அரசியலின் மொத்தமான காங்கிரஸை நோக்கி திமுக விட்டு காங்கிரஸ் வந்துடாதா, திமுக விட்டு காங்கிரஸ் வந்துடாதான்னு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு போவீங்க. அது சந்தர்ப்பவாதம் தானே. நாளைக்கு திமுக கூடயே காங்கிரஸ் நின்றுட்டுன்னு வைங்க. ஒரு உதாரணம் தான். அதெல்லாம் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி கிடையாதா? அது வெற்றி பெறணுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் தானே. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துல தனிச்சு துணிமா நிற்கக்கூடிய சீமான் உங்களை தினகரனை தட்டுன மாதிரி